Hi friends, welcome to Vetti Samayal. இன்னைக்கு நம்ம Vetti Samayalல பார்க்க போற டிஷ் ஒரு fish curry, சூரை மீன் குழம்பு. வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். Friends, நம்ம இன்னைக்கு சூரை மீன் குழம்பு தான் பார்க்க போறோம். நான் சூரை மீன் வந்து ஒரு 1.25 கிலோ எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து இந்த மீன் வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மீன்ல வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஹார்ட் பேஷண்ட்டுக்குலாம் ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து இந்த மீன் வந்து அவ்வளவா உங்களுக்கு முள் இருக்காது. இப்போ இந்த மீன் குழம்பு வந்து நான் கொஞ்சம் வித்தியாசமா பண்ண போறேன். இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மீனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ மஞ்சள் பொடி வந்து நான் அது 1 டீஸ்பூன் எடுத்துக்கேன். இதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கேன். நெக்ஸ்ட் வந்து சீரகத்தூள் வந்து ஒரு 1 டீஸ்பூன். அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு வேண்டிய பச்சை மிளகா. நெக்ஸ்ட் மிளகாய் தூள் வந்து வெறும் மிளகாய் தூள் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு வேண்டிய சால்ட்டு. இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பை வந்து நம்ம எதுவும் தாளிக்க போகிறது கிடையாது, அப்படியே தான் நம்ம குக் பண்ண போதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் ஒரு 3 வெங்காயம் எடுத்துருக்கேன். நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 2 தக்காளி, இப்போ நான் வந்து எண்ணெய் வந்து ஒரு 100 மில்லி எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் புளி வந்து ஒரு 50 கிராம் புளி எடுத்து நான் 1 லிட்டர் தண்ணியில் நான் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை ஊற்றிக்கோங்க. இதில் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அப்படியே தூக்கி நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வைக்க போதும். இது ரொம்ப ஈஸி. இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி ஒரு டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு இது குக் பண்ணுங்கள். நம்மளுக்கு மீன் உடையக்கூடாது. இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆகிருக்கு. இப்போ நம்மளுக்கு குழம்பு வந்து நல்லா சுண்டி வந்திருக்கு. ஆயில் வந்து நல்லா ஸ்ப்ளிட் ஆகி வந்திருக்கு. பாருங்க, நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ்ஷும் வந்து நம்மளுக்கு உடையாமல் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க மேலே. இப்போ நம்ம இதை சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இன்றைக்கி சூரை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ஃபிஷ் கறி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் குழம்பு வந்து செய்யறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ப்ரிப்ரேஷன் வந்து நம்மளுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். இது வேகிறதுக்கு ஒரு 20 to 25 மினிட்ஸு. எந்த ஒரு தாளிப்போ கிடையாது. ஒரு பிகினர்ஸ்லாம் ஈஸியாக வந்து நீங்கள் இதை குக் பண்ணலாம். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணால் லேட்டஸ்ட்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வரும். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு.